தொடர்ந்து உங்களுக்கு மீலாத் பேருரை ஆற்ற வஹாபிகளின் கூற்றுகளுக்கு மறுப்பளிக்க இதோ மேடைக்கு வருகை தருகின்றார்கள் அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியின் அதிபர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஃபாசில் எம் ஃபாரூக் காதிரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி மில் அர்தி ثم سما وما يشاء بعد شيئا صغر أو عظما يا رب صل وسلم ما تدوم على عرش استواء تجلياتك ديما هكا حديثنا من نور الله كذا الله يعطينا القاسم خذا بهما فيعلم الخلق من مال متى خلقا إلى ما ليس لأمر الله مزدحما நாயகமானவரே நாதாயன் நாதாரமே நான் ஒதுங்கும் பாதையில்லை என்னை காத்தருள் வீரே உமையன்றி யாரும் இல்லை யான் ஒதுங்கேன் யாரிடமும் அண்ணலடி பாதமே அழுதழுமை ஒதுங்கிடுவான் அனந்தம் அனந்தமாக தவறு இழைத்தாலும் என்னை அடித்து துரத்த வேண்டாம் அடுமை உமதடுமை அடுமைக்கு மன்னிப்பானால் அடுமை சந்தோஷமாவான் அவன் பகைவன் அழுதழுது பேர்கட்டு நஷ்டமாவான் பகைவன் சந்தோஷமாக என்னை தண்டிக்க வேண்டாம் பகைவன் சமூகத்திற்கும் பகைவனே தானாகுவான் திருமூக காட்சி தேடி என் ஆசை அதிகமாகி பொறுமை இழந்தேன் புண்ணியா பொற்பாதம் தாருமையா. الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فيا أصحاب الوقت جبهتي تحت نعالكم إني أحدث نائبا عنكم فلاحظوني وعاونوني. மல்ஹரே அத்தம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நடாத்தப்படுகின்ற இப்பெருவிழாவின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து என்ற 4 படிகளிலும் தேர்ச்சி பெற்று ஞான ஒளி பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஷம்சுல் உலமா ஷைகுனா மௌலானா அப்துல் ரவுஃப் மிஸ்வாஹி அவர்களே, அகில இலங்கை மெய்ஞான பேரவையின் தலைவர் மதிப்புக்குரிய கவிஞர் இப்ராஹிம் நதுவி அவர்களே, இத்திருச்சபையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு சிறார்களே, நம் அனைவர்கள் மீதும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக உங்கள் மத்தியிலே என் உரையை துவக்குகிறேன். நீண்ட இடைவேளையின் பின் மரியாதைக்குரிய ஞானபிதா அவர்கள் உங்களுக்கு உரையாற்றவிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துமாறு நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். என் உரையை விட அவர்களின் உரைதான் உங்களுக்கு முக்கியம் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தடைகளாக நான் இருந்து விடாமல் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க சில வார்த்தைகளை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, தௌஹீத் என்ற ஏகத்துவ புரட்சி
நம் ஊரிலே வெடித்து 14 வருடங்களை நாம் கடந்து விட்டோம். இப்படியானதோர் மீலாத் மேடையில் தான் இந்த புரட்சி ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும். சென்ற வாரம் ஜும்ஆ பிரசங்கம் செய்த ஒரு மௌலவி சாஹிப் சொன்னாராம், சென்ற வாரம் ஜும்ஆ பிரசங்கம் நடத்திய ஒரு மௌலவி சாஹிப் புனித ரபியுல் அவ்வல் மாதத்துடைய மகத்துவத்தை பற்றி அடுக்கிக் கொண்டு வரும் பொழுது அவர் சொன்னாராம், முர்த்தத்துகளுக்கு அத்துவைதிகளுக்கு முர்த்தத்து என்று இந்த மாதத்தில் தான் பட்டம் சூட்டப்பட்டது, அதனாலும் இந்த மாதம் சிறப்பென்று அவருடைய மடமைத்தனத்தினால் சொன்னாராம். இப்படியான சுறா மடையர்களும் அறிஞர்களிலே இருக்கிறார்கள் என்று அப்போதுதான் நான் நினைத்தேன். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் நம்முடைய தௌஹீத் சமூகமும் சத்தியத்திலே இருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், நாங்கள் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நம்முடைய எந்த நிகழ்ச்சிகளையாவது இவர்களால் தடுக்க முடிகிறதா? நாம் வித்ரியா ஷரீஃபை ஓதுகிறோம் சபர் மாதத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் மாலையை ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஓதுகிறோம். ரஜபு மாதத்திலே புனித புகாரி ஷரீஃப் ஓதுகிறோம். வாராந்தம் ஜும்மா பிரசங்கம் நடத்துகிறோம். இன்னொரு என்ன மார்க்க வழிபாடுகளை சிறப்புற அதி விமர்சையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. இது ஒன்றே நமக்கு போதும். அல்லாஹ் நம் பக்கத்திலே இருக்கிறான். மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளும் அவுலியாக்களுடைய துஆ பரக்கத்தும் நம் பக்கலிலே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பேர் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று 7-8 வயது அல்லது 15 வயதுக்கு அல்லது 20 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்ற அன்பு குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு நம்முடைய ஊரிலே 14 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற விஷயம் என்னவென்று புரியாமல் இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, சென்ற வாரம் ஹுத்பா பிரசங்கம் நடத்திய மௌலவி சாஹிப் அவர்கள் இந்த மாதத்தில் நமக்கு ஃபத்வா கொடுக்கப்பட்டதால் இந்த மாதம் சிறப்புடையதாக இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற இந்த மேடையிலே அந்த ஃபத்வா சம்பந்தமாக நமக்கு இழைக்கப்பட்ட பேர் அநீதி, இது அநீதிதானா அல்லது சரியானதா என்பதை என் உரையின் மூலமாக நான் எடுத்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவை பற்றி. இன்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சரியாக இயங்குகிறதா இல்லையா என்றால் அது இசக்கமற்றதாக பலவீனமுற்ற நிலையிலே அது ஆகிவிட்டது. அன்பு சகோதரர்களே, 14 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு ஃபத்வா கொடுக்கப்படுகிற போது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய தலைவராக இருந்த அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் 1991ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 6ஆம் மாதம் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா செயலாளர், இன்றைய செயலாளர், அன்றும் செயலாளராக இருந்தார், ரியால் சாஹிபுக்கு 26/6/1991ஆம் ஆண்டு மாஜி ஜம்இய்யத்துல் உலமா தலைவர் நமக்கு ஃபத்வா கொடுக்கப்படும் பொழுது தலைமைத்துவம் வகித்த அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் எழுதிய கடிதம், அந்த கடிதத்தினுடைய போட்டோஸ்டாப் பிரதி இன்று எங்கள் கையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த கடிதத்திலே மாஜி ஜம்இய்யத்துல் உலமாவுடைய தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்ஜேஎம் ரியால் அவர்களே, ஜம்இய்யத்துல் உலமா அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய செயலாளர் அவர்களே, உங்களுடைய ஜம்இய்யத்துல் உலமாவிலே இருக்கின்ற உலமாக்களில் 195% குட்டி வஹாபிகள். எனவே நான் அந்த ஜம்இய்யத்துல் உலமாவிலே இருந்து விலகிக் கொண்டேன்.
நான் மௌத்தானால் எனது ஜனாசாவுக்கு கூட உங்கள் உலமா சபையிலே இருந்து யாரும் வரக்கூடாது என்று ஆணித்தரமாக அவர் கடிதம் எழுதி ஜம்மியத்துல் உலமாவிலே இருந்து இவர் நீங்கிக் கொண்டார். 95% உலமாக்கள் வஹாபி உலமாக்களை கொண்ட ஜம்மியத்துல் உலமா தான் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. இந்த உலமா சபைக்கு இலங்கை முஸ்லிம்களிடத்திலே வரவேற்பிருக்கிறதா என்றால் நான் சவால் போட்டு கேட்கிறேன். அரைக்கு அரவாசான முஸ்லிம்கள் பொதுவாக சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை எதிர்க்கிறார்கள். காரணம் என்ன? இது வஹாபிகளுடைய இயக்கம். சவுதி அரேபியாவிலே இருந்து இவர்களுக்கு பணம் வருகிறது. ஜமாஅத்தே இஸ்லாமி, தபிலீகே ஜமாஅத் போன்ற வஹாபிச கொள்கைகளை ஆதரிக்கின்ற உலமாக்கள் தான் அந்த ஜம்மியத்துல் உலமாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விந்தை என்னவென்றால், நாங்கள் சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய, நாங்களும் சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் என்று சொல்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களில் ஒரு சிலரும் இன்றும் அந்த உலமா சபையிலே அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இவர்களுக்கு முதுகு முள்ளிலே பிளமில்லையா? அந்த ஜம்மியத்துல் உலமாவிலே இருந்து இவர்கள் வாபஸ் பெற்று ராஜினாமா செய்வதற்கு இவர்களால் ஏன் முடியாது என்று கேட்கிறேன். நம்முடைய ஊரை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். வழிகாட்டல் இயக்கம் என்ற போர்வையிலே சில வஹாபிகள் சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு மாற்றமான கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலிது ஓதுவது ஷிர்க் என்று சொல்கிறார்கள். அவுலியாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்பது தப்பு, தவறு, பித்அத் என்று சொல்கிறார்கள். ஆனால் மௌலிது ஓதி பணம் பெறுகின்ற உலமாக்கள், இன்றும் மௌலிது ஓதுகின்ற சில சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்களும் மௌலிதை ஷிர்க் என்று சொல்கின்ற உலமாக்களும் ஒரே மதரசாவிலே ஓதி கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாத்தை புறக்கணிக்கிறார்களா? இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்களா என்று நான் கேட்கிறேன். மௌலிது ஓதுவது ஷிர்க், அவுலியாக்களை அழைப்பது ஷிர்க் என்று போதனை செய்வது மாத்திரமில்லாமல் எழுத்துருவிலும் ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலமாகவும் காத்தான்குடியிலே வஹாபிசத்தை பரத்தி விடலாம் என்று துடிதுடிக்கின்ற வஹாபிகள் சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் ஓதி கொடுக்கின்ற மதரசாவிலே போதனாசிரியர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி இவர்களை போதனாசிரியர்களாக வைத்தார்கள்? உங்களை முஷ்ரிக்குகள் என்று உங்களுக்கு பக்கத்திலே இருந்து சொல்கிறார்களே. நீங்கள் மௌலிது ஓதி வருகிறீர்கள், கந்தூரிகளிலே கலந்து கொள்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே அவுலியாக்களை கொண்டு நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களை உங்கள் விரலால் உங்களுடைய கண்ணை குத்துகிறார்களே, இவர்களை பற்றி ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? ஏன் இவர்களை மதரசாவிலே போதனாசிரியராக வைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு விளங்குவது என்னவென்றால் உங்களுக்கு கொள்கையை பற்றிய சிந்தையே கிடையாது. இஸ்லாமிய அகீதத்துன் இஸ்லாமியா, இஸ்லாத்தினுடைய கொள்கை, அல்லாஹ்வை பற்றிய கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கொள்கை, அவுலியாக்களை பற்றிய கொள்கை, பொதுவாக ஈமானை பற்றிய சிந்தையே உங்களுக்கு கிடையாது. ஈமான் எப்படி போனாலும் சாமான் வந்தால் போதும் என்று வாழக்கூடியவர்களாக நீங்கள் நிற்கிறீர்களே, இது எங்களுக்கு பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது என்று நான் கூறிக்கொள்ள நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அருமைக்கிறார்களே, நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 14 வருடங்களுக்கு முன்னால் வஹாபிச விசமிகளுக்கு சரியாக மருந்து கொடுத்துக் கொண்டிருந்த இலங்கை நாட்டிலே ஒரே ஒரு மகான் அப்துல் ரவுப் மிஸ்பாஹி அவர்கள் 1975 ஆண்டு அன்று நடைபெற்ற பெருவிழா கொழும்பு மாநகரிலே வெள்ளவத்தை ஜும்மா பள்ளிக்கு முன்னால் நடைபெற்ற 1975 ஆண்டு நடைபெற்ற மீலாது விழாவிலே வஹாபிச கருத்துகளுக்கு எதிராக பேசி ஜமாஅத்தே இஸ்லாமியர்களை அடக்கிய ஒரே ஒரு மகான் எங்களுடைய அப்துல் ரவுப் மிஸ்பாஹி அவர்கள். இந்த மகானை இப்படியே விட்டால் நம்முடைய வஹாபிச கொள்கையை போதிக்க முடியாது, நம்முடைய வஹாபிச கொள்கையை சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் வஹாபிகள் திட்டம் போட்டு அவர்கள் தீட்டிய சதி திட்டம் தான் இந்த ஃபத்வா. இந்த ஃபத்வா கொடுத்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஜம்மியத்துல் உலமாவுடைய யாப்பு கான்ஸ்டிடியூஷன் எங்களுடைய கையிலே இருக்கிறது.
இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா 1924ஆம் ஆண்டு காலி கோட்டை மதரசா அல் பஹஜத்துல் இப்ராஹிமியா என்ற மதரசாவிலே ஸ்தாபிதம் செய்யப்பட்டது 1924ஆம் ஆண்டு. அன்பு சகோதரர்களை, இங்கே கவனியுங்கள், விஷயத்தை கவனியுங்கள். அங்கு ஒன்றும் நடைபெறவில்லை. 1924ஆம் ஆண்டு காலி கோட்டை அல் மதரசத்துல் பஹஜத்துல் இப்ராஹிமியா, மதரசத்துல் பஹஜத்துல் இப்ராஹிமியா என்ற அரபு கல்லூரியிலே தான் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. அந்த காலத்திலே உஸ்தாதாக இருந்த அல் உஸ்தாத் ஹபீப் முகமது கண்டி அவர்களுடைய தலைமையிலே தான் 1924ஆம் ஆண்டு இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. இந்த ஜம்மியத்துல் உலமாவை ஸ்தாபிதம் செய்யும் பொழுது அதற்கு சில சட்ட திட்டங்களை, யாப்புகளை அன்றைய உலமாக்கள் அமைத்தார்கள். அந்த யாப்பினுடைய பிரதி ஒன்று கூட எங்கள் கைக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிறது, அதாவது இந்த ஜம்மியத்துல் உலமா ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத் என்ற 4 அம்சங்கள் அடிப்படையிலே, அது மாத்திரமல்ல ஷாஃபி மذஹப், ஹம்பலி மذஹப், மாலிகி மذஹப், ஹனபி மذஹப் ஆகிய அடிப்படைகளிலும் ஷரீஅத்தை பொறுத்தவரையிலே 4 மذஹப்களையும் அனுசரிக்க வேண்டும். தரீகாவை பொறுத்தவரையிலே ஷரீஅத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத் என்ற இவைகளை அனுசரித்துத்தான், இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்று அந்த யாப்பிலே எழுதியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஃபத்வா கொடுக்கும் பொழுது ஷாஃபி மذஹபுடைய கிதாபுகளை, ஃபத்வா கிதாபுகளை முன்னோடியாக வைத்து ஃபத்வா கொடுக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமாக ஃபத்தாவா ஹதீசியா என்ற அந்த நூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நூலின்படி ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நடைபெறுவதென்ன? 1924ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய யாப்பின் அடிப்படையிலே இன்று ஜம்மியத்துல் உலமா போகிறதா? இல்லை. சகோதரர்களே, மரியாதைக்குரிய அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி அவர்கள் சில தௌஹீதுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அகில இலங்கை உலமா சபை என்ன சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி சொன்னார் என்று சொல்கிறது. சமீபத்திலே சென்ற மாதம் 24ஆம் தேதி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய செயலாளர் ரியால் அவர்களால் எழுதப்பட்ட கடிதத்தில் கூட கிழக்கிலங்கையிலே உள்ள ஒரு மௌலவி சுமார் 14 வருடங்களுக்கு முன் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்னார் என்று மாத்திரம் எழுதி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று மாத்திரமா சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்று சொன்னார்களே. அந்த உருவம் இல்லை என்று சொன்ன அந்த பதத்தை இவர்கள் எடுத்து விட்டார்கள். இது என்ன அநீதி? சொன்னதை சொன்னபடி அல்லவா சொல்ல வேண்டும். இன்று அகில இலங்கையிலே எப்படி போதிக்கிறார்கள்? அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்னார்கள். ஆகவே கோயில்களிலே இருக்கின்ற சிலைகள் அல்லாஹ்வுடைய உருவங்கள், அதை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். மாத்திரமல்ல, பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில்களே, பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலிலே சிலைகள் இருக்கிறது, தெய்வங்கள், சாமிகள் இருக்கிறது என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் உலமாக்களா சகோதரர்களே? இவர்கள் உலமா உஸ்ஸூஇ. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலமாக்களை 2 பகுதியாக பிரித்தார்கள். உலமா துன்யா, உலமா உல் ஆஹிரா. ஆகிரத்துடைய உலமாக்கள் என்றும் துன்யாவுடைய உலமாக்கள் என்றும். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்று 2 வார்த்தைகள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதாக இவர்கள் எடுத்துக்கொண்டு ஃபத்வா கொடுத்தார்கள். ஆனால் இன்று இலங்கையிலே இருக்கின்ற அரபு மதரசாக்கள், அரபு கல்லூரிகளிலே ஓதி கொடுக்கப்படுகின்ற ஹதீஸ் கிரந்தம் மிஷ்காத்துல் மசாபிஹ், அதை இன்றும் ஓதி கொடுக்கிறார்கள். அதிலே 300ஆம் பக்கத்திலே அதாவது ஒரு ஹதீஸ் வருகிறது, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. ஹலக்கல்லாஹு ஆதம, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், அலா சூரத்திஹி, அவனுடைய உருவத்தில் படைத்தான்.
இறைவன் அவனுடைய உருவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று அல்லாஹ்வுக்கு சூரத்திருப்பதாக முஸ்லிமிலே இடம்பெற்ற சஹீஹான ஹதீஸ் வருகிறது. இது இவருடைய கண்களுக்கு தெரியவில்லையா? நான் கேட்கிறேன். இந்த ஹதீஸை பார்த்துவிட்டு எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அதையும் கூட புரட்டுகிறார்கள், அதுக்கு வழிந்துரை செய்கிறார்கள், புத்திக்கு ஒவ்வாத வழிந்துரை. கலக்கல்லாஹு ஆதம, அல்லாஹ் ஆதமை படைத்தான் அலா சூரத்திஹி, அவனுடைய ஆதமுடைய சூரத்தில் ஆதமை படைத்தானாம். இதன் கருத்து என்ன? சிரிப்புத்தான் வருகிறது. கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹ் ஆதமை சூரத்திஹி, ஹி என்றால் அவனுடைய, அல்லாஹ்வுடைய உருவத்தில் படைத்தார் என்ற ஹதீஸிலே வருகிறது. இவர்களுக்கு இந்த கருத்தை ஜீரணிக்க முடியாத காரணத்தினால் கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி என்ற ஹதீஸை மறுக்க முடியாது. சஹீஹான முஸ்லிமிலே வந்துவிட்டது. ஆகவே பிரட்டி உருட்டி மக்களுக்கு, அதாவது மக்களுடைய கண்களை துடைப்பதற்காக கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதமுடைய சூரத்தில் ஆதமை படைத்தான். ஆதமை படைத்த பொழுதுதானே ஆதமுக்கு சூரத்து வந்தது. ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆதமுக்கு ஒரு சூரத்து இருந்ததா? இப்படியான முனாபிக்கீங்கள் இந்த ஹதீஸை உருட்டி பிரட்டுவார்கள் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொல்லி வைத்தார்கள், கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திர் ரஹ்மான். இந்த ஹதீஸை புரட்ட முடியாது. கலக்கல்லாஹு ஆதம, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் அலா சூரத்திர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய இறைவனின் சூரத்திலே உருவத்திலே படைத்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்து விட்டார்கள். நீங்கள் இன்று வேண்டும் என்றாலும் இந்த நிமிஷத்திலே நீங்கள் மதரசாக்களுக்கு சென்று கேளுங்கள், மிஷ்காத்துல் மசாபி என்ற கிதாபு ஓதி கொடுக்கிறீர்களா? இல்லை என்று சொல்ல முடியுமா? அதிலே 300ஆம் பக்கத்திலே இந்த ஹதீஸ் வருகிறது. ஆகவே அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் காபிர் என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய ஃபத்வா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வைக்குமா? இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே வருகிறது, பாபுல் மசாஜித், பள்ளியுடைய பாடத்திலே மிஷ்காத்துல் மசாபிஹிலே வருகிறது. அதுவும் மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஹதீஸ்களிலே ஒன்று. பாபுல் மசாஜித், மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பாபுல் மசாஜித் பள்ளிகளுடைய பாடத்திலே ஒரு ஹதீஸ் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குந்து ஃபில் மலஇல் அலா, நான் மலக்கூத்துடைய ஆலத்திலே இருந்தேன், உயர் மட்டத்தவர்களோடு நான் இருந்தேன். உயர் மட்டத்திலே நான் இருந்த பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்கரத்தை என்னுடைய முதுகிலே வைத்தான். வைத்த பொழுது எனது 2 மார்புகளுக்கு இடையிலே குளிர்ச்சி ஏற்பட்டது. அல்லாஹ் கையை வைத்த நேரத்திலே எனக்கு வானம் பூமியிலே இருக்கின்ற இரகசியங்கள் எல்லாம் தெரிய வந்தது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஹதீஸ். இதற்கு நிறைய விளக்கம் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவனுடைய திருக்கரத்தை முதுகிலே வைத்ததாகவும், கை முதுகிலே வைக்கப்பட்ட பொழுது 2 மார்புகளுக்கு இடையிலே குளிர்ச்சி வந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே, அப்படியானால் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஃபத்வா கொடுப்பீர்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபத்வா கொடுப்பீர்களா நீங்கள்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கை உண்டு என்று சொல்லிவிட்டார்களே, அல்லாஹ் கையை எனது முதுகிலே வைத்தான் என்று சொல்லிவிட்டார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களால் ஃபத்வா கொடுக்க முடியுமா? எனவே அன்பு சகோதரர்களே, நியாயமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் சொல்வதிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்றோ, ஏச வேண்டும் என்றோ, குறை கூற வேண்டும் என்றோ, நாங்கள் தான் உயர்ந்த உலமாக்கள் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்டு விட்டது. பிரச்சாரங்களிலே அவர்கள் தப்பும் தவறுமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா 1924ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய யாப்பிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஃபத்வா கொடுக்கும் பொழுது ஷாஃபி மத்ஹப் கிதாபுகளை மூலமாக கையாள வேண்டும், அதிலே ஃபத்தாவல் ஹதீதியாவை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபத்தாவல் ஹதீதியா மദ്രസத்துல் ஃபலாஹிலே உண்டு, மദ്രസத்து ஷர்கியாவிலே உண்டு, எல்லா மദ്രസാக்களிலும் உண்டு. இந்த ஃபத்தாவல் ஹதீதியாவின் படி ஃபத்வா கொடுத்தார்களா என்றால் இல்லை. ஃபத்தாவல் ஹதீதியாவிலே ஃபத்வா கொடுக்கின்ற முஃப்தி எப்படி கவனமாக அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபத்தாவல் ஹதீதியாவிலே சொல்லப்படுகிறது,
மின் அன்னல் முஃப்திய இதா சமிஅ ரஜுலன் யூஹிமு ظاهிரு கலாமில் குஃப்ர வ கைரஹு லா யுஃப்தி பி அன்னஹு முர்த்தத்துன் அவ் காஃபிருன் அவ் முஹ்தருத் தமி பல் யுஸ்அலு அன் முராதிஹி. நீங்கள் சட்டத்தை விளங்க வேண்டும் சகோதரர்களே. வஹதத்துல் வஜூத் ஒரு பக்கத்திலே இருக்கட்டும், அதை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஷரியத்துடைய அடிப்படையிலே நாங்கள் வஹாபிகள் அல்ல, ஷாவி மذஹபுக்காரர்கள். நம்முடைய ஷாவி மذஹபின் படி ஃபதாவல் ஹதீதியா என்ற கிதாபு ஃபத்வாக்களுடைய மூல நூல், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு முஃப்தி, தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு முஃப்தி ஒரு மனிதனை பற்றி கேள்விப்படுகிறார். முஃப்தி, மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற முஃப்தி ஒரு மனிதனை பற்றி கேள்விப்படுகிறார். அந்த மனிதன் எப்படியானவன் தெரியுமா? அவன் சில வார்த்தைகளை பேசுகிறான். அவனுடைய பேச்சினுடைய வெளிப்படையை நோக்கும் பொழுது அவனுடைய பேச்சு குஃபரை உண்டாக்குவது போல தெரிகிறது, ஷிர்க்கை உண்டாக்குவது போல தெரிகிறது. இப்படியான சில வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசுகிறான் என்று முஃப்தி கேள்விப்பட்டாரையானால் அவன் பேசுகின்ற பேச்சை மாத்திரம் மையமாக வைத்து அவனை காபிர் என்று முர்த்தத் என்று ஃபத்வா கொடுக்க மாட்டார். என்ன சொல்வார் தெரியுமா முஃப்தி? யுஸ்அலு அன் முராதிஹி, அவனுடைய நோக்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு மனிதர் ஒரு பேச்சை பேசும் பொழுது அவருடைய பேச்சினுடைய வெளிப்படை குஃப்ரு ஷிர்க்கை உண்டாக்குவது போல இருக்குமானால் முஃப்தி என்ன செய்ய வேண்டும்? எடுத்த எடுப்பிலே அவன் காபிர் என்றோ அவனை கொல்லலாம் என்றோ ஃபத்வா கொடுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? அவனை அழைத்து, இங்கே வா அப்பா, நீ அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்னாயே, மா முராதுக்க, உனது நோக்கம் என்ன? எதை மையமாக வைத்து சொன்னாய்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தோற்றம் என்று சொன்னாயே, எதை வைத்து சொன்னாய் என்று அவனுடைய நோக்கத்தை நேரடியாக கேட்காமல் ஃபத்வா கொடுக்கவே முடியாது. இது சட்டம். இப்படி செய்தார்களா? அன்று 1979ஆம் ஆண்டு மௌலவி அவர்கள் பேசிய பொழுது மௌலவி அவர்களை கொழும்புக்கு அழைத்தார்கள். எப்படி போவது? காடையர்கள் கொழும்பிலே மிகவும் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இவருடைய பொய் பிரச்சாரத்தால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டென்று அப்துல் ரஹூப் மௌலவி காத்தான்குடியிலே சொல்லிவிட்டார். கோயிலிலே இருக்கின்ற சிலைகளை எல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று இவர்கள் காட்டு தீ போன்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த பொழுது கொழும்புக்கு போக முடியுமா சகோதரர்களே? இவர்கள் அழைத்தார்கள். ஆனால் மௌலவி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நியாயமான ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் பேசியது உண்மை, அதற்கு நான் விளக்கம் சொல்வதற்கு தயார். ஆனால் கொழும்புக்கு என்னால் வர முடியாது, என் உயிருக்கு ஆபத்து, அஞ்சுகிறேன். காரணம் என்ன? கொழும்பு கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இன்று அந்த கொதிப்பு கிடையாது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னை போன்ற சில உலமாக்கள் நாங்கள் காத்தான்குடியிலேயே அருமைப்பட்டு கிடக்காமல் தைரியமாக உயிருக்கு அஞ்சாமல் கொழும்பு, காலி, பேர்வளை போன்ற ஊர்களுக்கு போய் நாங்கள் பிரச்சாரம் செய்த காரணத்தினால் இன்று மக்கள் எங்களை பற்றி புரிந்து கொண்டார்கள். ஃபத்வா கொடுக்கின்ற போது ஜம்மியத்துல் உலமாவுக்கு எந்த அந்தஸ்து, எந்த உயர்வு, எந்த மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பு இன்று இருக்கிறதா? ஏன் இல்லாமல் போய்விட்டது? மக்கள் இனம் கண்டு கொண்டார்கள். ஹாவுலாயில் வஹாபியூன், ஜம்மியத்துல் உலமாவிலே 95% வஹாபிகள். இது சுன்னத் வல் ஜமாஅத் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பேர் அநீதி என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களை, அன்று மௌலவி அவர்கள் சொன்னார்கள், காத்தான்குடியிலே ஒரு விவாதம் வையுங்கள். மரியாதைக்குரிய உலமாக்களே, காத்தான்குடிக்கு வாருங்கள், நீங்கள் வரலாம். உங்களுக்கு பெரிய மதரசா உண்டு, உங்களுக்கு செல்வாக்குண்டு. காத்தான்குடியிலே தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இது காத்தான்குடியில் தான் தீர வேண்டும். எனவே மரியாதைக்குரிய உலமாக்களே, நீங்கள் காத்தான்குடிக்கு வாருங்கள், நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இதை இன்று மறைத்துவிட்டு மௌலவியை நாங்கள் கூப்பிட்டோம், அவர் வரவில்லை என்று சொல்கிறார்கள். உங்களுடைய ஷாஃபி மذஹப் கிதாபு உங்களுக்கு இடம் கொடுக்கிறதா? மார்க்கம் உங்கள் பாட்டன் முத்தவாப்பாவுடைய சொத்தா? எனது சொத்தும் அல்ல, உங்களுடைய சொத்தும் அல்ல. நீங்கள் உலமாக்கள் என்றால் உங்களுக்கு மார்க்கத்திலே கையடிக்க முடியுமா? நீங்கள் விரும்பியதை சொல்ல முடியுமா? என் பேச்சு அநீதியாக இருந்தால் தட்டி கேளுங்கள். அன்பு சகோதரர்களே, காத்தான்குடியிலே அவர்கள் விவாதம் வைக்க வரவில்லை, கெசட்டை கேட்டார்கள், ஒளிப்பதிவு நாடாவை கேட்டு ஃபத்வா கொடுத்தார்கள்.
நான் கேட்கிறேன், அன்புக்குரிய உலமாக்களே, உங்களுடைய ஷாஃபி மذஹபின் படி வஹாபிகளை விடுங்கள். இன்று சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்களாகிய உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய ஓசையை கேட்டு ஃபத்வா கொடுக்க முடியுமா? நீங்கள் மதரசாவிலே ஓதி கொடுக்கின்ற ஃபத்ஹுல் முஈன் என்ற கிதாபின் 4ஆம் பகுதியிலே பாபு தலாக், விவாகரத்துடைய பாடத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் இன்றும் ஓதி கொடுக்கிறீர்கள். ஃபத்ஹுல் முஈன் என்ற ஃபிக்ஹ் மார்க்க சட்ட நூலுடைய 4வது வால்யூம் பாபு தலாக், விவாகரத்து, ஒரு பெண்ணை விவாகரத்து செய்கின்ற பாடத்தை எடுத்து கொஞ்சம் தயவு செய்து இன்சாப், கருணை, நேர்மை என்ற கண்ணை கொண்டு பாருங்கள். ஒலியை கேட்டு ஃபத்வா கொடுக்க முடியாது என்ற விஷயம், சப்தத்தை கேட்டு ஃபத்வா கொடுக்க முடியாது என்ற விவகாரம் வருகிறது. அதாவது எப்படி வருகிறது தெரியுமா? 2 சகோதரர்கள் பக்கத்து வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். நான் ஒரு வீட்டிலே வாழ்கிறேன், என் சகோதரன் பக்கத்து வீட்டிலே வாழ்கிறார். 2 வீட்டுக்கிடையிலே ஒரு சுவர். நான் ஒரு நாள் எனது வீட்டிலே ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் சப்தமிடுவது எனக்கு கேட்கிறது. என்ன இவன் சப்தமிடுவது என்று நான் கவனித்த போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தனது மனைவியை பார்த்து, தல்லக்துகி சலாசன், தல்லக்துகி சலாசன், என் மனைவியே, உன்னை நான் முத்தலாக்கு சொன்னேன், 3 முறை தலாக்கு சொன்னேன் என்று என் பக்கத்து வீட்டான் சொன்னான். நான் இதை கேட்டு அதிர்ச்சி விட்டேன். என்ன, ஒரு தலாக்கு சொல்லாமல் 3 தலாக்கு சொல்லி விட்டானே, இனி இவன் மனைவி இவனுக்கு எப்படி ஹலாலாகுவாள் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரவானது, சூரியன் மறைந்தது. தனது மனைவியை தலாக்கு சொன்ன கணவன், தல்லக்துகி சலாசன், உன்னை முத்தலாக்கு சொன்னேன் என்று சொன்ன கணவன் மனைவியோடு, கணவன் மனைவி எப்படி நடப்பார்களோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறான். மனைவியை கொஞ்சிக் கொண்டிருக்கிறான். மனைவியோடு இவன் சல்லாபத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். எனக்கோ கோபம் வந்தது. என்ன, மனைவியை பார்த்து தல்லக்துகி சலாசன், உன்னை முத்தலாக்கு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இவன் ஹராமான விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிறானே என்று நான் காதி இடத்திலே ஓடுகிறேன். நீதிபதி இடத்திலே ஓடோடி, காதி காதி, நீதிபதி அவர்களே, என் பக்கத்து வீட்டிலே ஒரு அநீதி நடைபெறுகிறது. தனது மனைவியை பார்த்து தல்லக்துகி சலாசன், உன்னை முத்தலாக்கு சொன்னேன் என்று சொன்னவன் தன் மனைவியோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறான். இது ஹலாவா ஹலாலா, இதற்கு ஒரு முடிவு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னால், எனது பேச்சை காதி கேட்டு அவனை பிரித்து வைக்க மாட்டார். எனது பேச்சை காதி ஒப்புக்கொள்ள மாட்டார். என்னிடத்திலே கேட்பார், உன் அயலகத்தான் அவன் மனைவியை பார்த்து தல்லக்துகி சலாசன், உன்னை முத்தலாக்கு சொன்னேன் என்று சொல்லும் பொழுது நீ அவன் வாயை பார்த்தாயா? அவன் வாயிலே இருந்து அந்த வார்த்தை ஓசை கிளம்பும் பொழுது நீ பார்த்தாயா என்று கேட்பான். நான் இல்லை, நான் சுவருக்கு அப்பால் இருந்தேன், எனக்கு ஓசை கேட்டது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வார், உனது பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? லிஸ்திபாஹில் அஸ்வாத், சத்தங்கள். ஒருவருடைய ஓசையை போல ஒருவர் குரல் எடுத்து பேசலாம், ஒருவர் ஓசையை போல அடுத்தவர் குரல் கொடுக்கலாம். ஆகவே குரலை கொண்டு ஃபத்வா கொடுக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் சொன்னோம், அன்பு சகோதரர்களே, நீங்கள் அன்புக்குரிய உலமாக்களே காத்தான்குடிக்கு வாருங்கள் என்று சொன்னோம், வரவில்லை. இவர்கள் செய்த இன்னும் ஒரு குற்றம் என்ன தெரியுமா? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், முன்னோர்கள், முந்திய உலமாக்கள் எல்லாம் ஃபத்வா எழுதிவிட்டுத்தான் ஃபத்வா கொடுப்பார்கள். எப்படி? இன்ன ஆயத்தின்படி, இன்ன ஹதீஸின்படி, இன்ன இமாமுடைய சொல்லின்படி இவர் காபிர் என்றோ ஹராம் என்றோ ஹலால் என்றோ ஃபத்வா கொடுப்பார்கள். ஆனால் இந்த உலமாக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஜவாப் சொல்லி தீர வேண்டும். பெரிய பெரிய உலமாக்கள் கொழும்பு மாநகர் மருதானை ஜாஹிரா காலேஜினுடைய கபூர் மண்டபத்திலே ஒன்று கூடி இவர்கள் கைகளிலே கிதாப் இருக்கவில்லை. இவர்கள் யாரும் கிதாபு கொண்டு வரையும் இல்லை, இவர்கள் ஃபத்வா எழுதி வரையும் இல்லை. ஒரு கெசட் செட் ஒளிப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்தார்கள். அதிலே மௌலவி அன்னவர்களுடைய பேச்சை போட்டு எல்லோரும் கேட்டார்கள். கேட்ட பொழுது அங்கு நடைபெற்ற ஒரு சுவையான செய்தி என்னவென்றால், அப்துல் சமது ஹசரத் இருக்காரே, அவர் கேட்டாரான் ரூஹுல் ஹக் கிட்ட, தம்பி என்னடா இதுக்கு ஃபத்வா சொல்லுவோம். எவ்வளவு சின்ன விஷயம் பாருங்க. தம்பி ரூஹுல் ஹக் இதுக்கு என்னடா ஃபத்வா சொல்ற?
அவனை முர்த்தத் என்று சொல்லிடுவோம். அடுத்த நாள் பேப்பரிலே வருகிறது. நான் அப்பொழுது அட்டாளச்சேனை சர்க்கியாவிலே கல்வி போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். காத்தான்குடியைச் சேர்ந்த அப்துல் ரவுப் மௌலவி இன்னென்ன விஷயங்கள் சொன்ன காரணத்தால் அவர் முர்த்தத்தாகிவிட்டார் என்று மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது. இந்த ஆயத்தின்படி, இந்த ஹதீஸின்படி, இந்த இமாமுடைய சொல்லின்படி என்று எழுதப்படவில்லை. அப்பொழுது நாங்கள் கொதித்தெழுந்தோம். அந்த நேரத்திலே ஹயாத்தாக இருந்த எங்களுடைய ஷைகுனா சூஃபி ஹஸரத் அவர்கள், இன்று சூஃபி ஹஸரத் அவர்களுடைய முரீதுகள் ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நமக்கும் அப்துல் ரஹீம் மௌலவி ஆதரவாளர்கள் என்று சொல்லி விடுவார்களே என்று கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள். சூஃபி ஹஸரத் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறார்கள். ஆனால் அன்று இருந்த அந்த மகான் எங்களை எல்லோரையும் அழைத்தார்கள். ஹபீபா ஹாஜியாருடைய வீட்டுக்கு அழைத்து சொன்னார்கள், இது உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதி, இது ஷரியத்துக்கு ஒவ்வாத ஃபத்வா. அப்துல் ரஹீம் மௌலவி அவர்கள் இன்னென்ன கருத்துக்கள் சொன்ன காரணத்தினால் முர்த்தத் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர என்ன ஆயத்தின்படி, எந்த ஹதீஸின்படி, எந்த இஜ்மாவின்படி, எந்த கியாஸின்படி என்று எழுதப்படவில்லை. ஆகவே அவர்கள்தான் முர்த்தத்துகள். மன்கால லி அஹீஹி யா காஃபிர் ஃபகத் பாஅ பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு சகோதரனை அடுத்த சகோதரன் காபிர் என்று சொல்வானேயானால் அந்த ஃபத்வா அவன் தலையிலே விழும். ஆகவே பொறுப்புணர்ச்சியற்ற இந்த உலமாக்கள் ஆயத்து ஹதீஸ் எதையுமே காட்டாமல் காபிர் முர்த்தத் என்று அவர்களுடைய சுய இச்சையின் பேரிலே சொன்னார்கள். உடனே நானும் எனது அன்பு சகோதரர் இப்ராஹிம் மௌலவி அவர்களும், பெரிய சமத் மௌலவி அவர்களும், சிறிய சமத் மௌலவி அவர்களும், முஹியுத்தீன் மௌலவி, முனாஸ் மௌலவி, தஸ்தகீர் மௌலவி, பத்ருஸ்ஸமான் மௌலவி ஆகியோர்கள் சேர்ந்து ஒரு பிரசுரத்தை அடித்தோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபைக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் மரியாதைக்குரிய ஹாஜ் ஏஜே அப்துல் ரஹீம் மிஸ்பாஹி அவர்களை அவர்கள் இன்னென்ன கருத்து சொன்ன காரணத்தினால் அவர்களை முர்த்தத் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த ஆயத்தின்படி, இந்த ஹதீஸின்படி, இந்த இஜ்மாயின்படி, இந்த கியாஸின்படி என்று நீங்கள் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் தான் காபிர் ஆகிவிட்டீர்கள், முர்த்தத் ஆகிவிட்டீர்கள். வமன் யப்சுகுல் அஃலாக ஆதபு சாக்குஹு அலா வஜ்ஹி லௌமன் கதக்ஃபீரி முஸ்லிமி. ஒருவன் ஆகாயத்தை பார்த்துக்கொண்டு, அண்ணாந்து பார்த்துக்கொண்டு துப்பினால் அந்த துப்பல் அவன் முகத்துக்கு வருவது போல உங்கள் ஃபத்வா உங்கள் முகத்துக்கு என்று நாங்கள் நோட்டீஸ் அடித்த பொழுதுதான் இவருடைய கண் திறந்தது. மலடி பிள்ளை பெற்றது போல ஃபத்வா கொடுத்து ஒரு வருடத்துக்கு பிறகு சிவப்பு புத்தகத்தை அடித்தார்கள். அத்ததிசீசு அல தௌஹீத், ஏகத்துவத்தில் ஊடுருவல் என்று அடித்தார்கள். அதாவது ஒரு மனிதனை கொலை செய்து விட்டுத்தான் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். எப்படியான விந்தை இது! தூக்கு தண்டனை கொடுத்து விட்டுத்தான் தீர்ப்பு எழுதுகிறார்கள். இது உலகத்திலே கின்னஸ் புத்தகத்திலே எழுத வேண்டிய ஒரு அதிசயம். ஒரு வருடத்துக்கு முன்னால் ஃபத்வா எழுதினார்கள். அந்த ஃபத்வாவோ அந்த பரிதாபம். அந்த ஃபத்வாவிலே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னவன் காபிர் என்பதற்கு ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ அவர்கள் காட்டவில்லை. அவர்களால் காட்ட முடியாது. சத்தியத்தை மறைக்க முடியுமா? ஆனால் அந்த ஃபத்வாவின் மூலம் அவர்கள் வசதியாக எம்மிடம் மாட்டிக்கொண்டார்கள். சகோதரர்களே, நாங்கள் சத்தியத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் நிலைக்கும், அசத்தியம் அழிந்துவிடும். சத்தியம் சிறு காலம் தான் உறங்கும், அசத்தியம் சிறு காலங்கள் மேலிட்டிருக்கும். உண்மை வெளியாகும் பொழுது அசத்தியம் போய்விடும். இவர்கள் எழுதிய ஃபத்வா கிதாப் உங்களுக்கு தெரியும், அத்ததிசீசு அல தௌஹீத், ஏகத்துவத்தில் ஊடுருவல் என்ற ஒரு ஃபத்வா கிதாபு. அதிலே ஒரு விந்தை என்ன தெரியுமா? இவர்கள் துஹபத்துல் முர்சலா என்ற கிதாபை ஆதாரமாக எடுத்தார்கள். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது சிறியவர்களாக இருந்த உங்களுக்கு தெரியாது. நீங்களும் தப்பாக முர்த்தத் என்று சொல்லிவிடாதீர்கள். முர்த்தத் என்று சொல்வது பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அத்துஹபத்துல் முர்சலா என்று ஒரு கிதாப் உண்டு. அது முற்றிலும் ஞான கிதாபு. பிஸ்மில்லாவிலே இருந்து சுப்ஹான ரப்பிக்க வரை, அவ்வலிலே இருந்து ஆகிர் வரை அந்த அத்துஹபத்துல் முர்சலா என்ற கிதாபிலே வஹதத்துல் வுஜூத், சிருஷ்டிகள் இறைவனுக்கு வேறானவை அல்ல, அவைகள் அவன்தான் என்ற உண்மை சொல்லப்படுகின்ற இந்த கிதாப்.
இவர்கள் அவசர அவசரமாக புரட்டி இருப்பார்கள். இவர்கள் கிதாபுடைய முன்பகுதியையும் பார்க்கவில்லை, பின்பகுதியையும் பார்க்கவில்லை. சூபத்துல் முர்சலாவை எடுத்து இவர்கள் தேடினார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று எங்காவது வருகிறதா என்று தேடினார்கள். தேடி பார்த்தால் இவர்களுடைய கண்களுக்கு சூபத்துல் முர்சலாவிலே இருந்து ஒரு வரி, ஒரு பக்கத்தினுடைய ஆரம்ப வரி தெரிந்தது. அதை அவசர அவசரமாக ஃபத்வாவிலே எழுதிவிட்டார்கள். பிறகுதான் யோசித்தார்கள். என்ன தெரியுமா? சூபத்துல் முர்சலாவிலே ஒரு வாசகம் வருகிறது, வஅலம் அன்ன ذلكல் وجود ليس له شكل ولا حد ولا حصر. வஅலம், நீ அறிந்துகொள், அன்ன ذلكல் وجود, அந்த மெய்ப்பொருளாகிய அல்லாஹ்வாகிறவன், ليس له شكل, அவனுக்கு உருவம் இல்லை, வலா ஹத்துன், அவனுக்கு எல்லை இல்லை, வலா ஹஸ்ருன், அவனுக்கு மட்டு திட்டம் இல்லை என்று வருகிறது. அடுத்த வரியை பார்க்கவில்லை அல்லாஹ், அடுத்த வரியை மறைத்து விட்டான். வஅலம், நீ அறிந்துகொள், அன்ன ذلكல் وجود, அந்த மெய்ப்பொருள் ஆகிறது, லைஸ லஹு ஷக்லுன் வலா ஹத்துன் வலா ஹஸ்ருன், அந்த மெய்ப்பொருளுக்கு உருவம் இல்லை, ஜடம் இல்லை, எல்லை இல்லை என்று இருக்கிறது. அடுத்த வரியிலே வருகிறது, வமா ஹாதா ظهر وتجلى في الشكل والحد والحصر. இரண்டாவது வரியை இவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, எல்லை இல்லை என்று சொல்லப்படுகிறது முந்திய வசனத்திலே. இரண்டாவது வரியிலே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? வமா ஹாதா, அல்லாஹ்வுடைய மெய்ப்பொருள் ஆகிறது உருவமற்றதாக, எல்லையற்றதாக, குறிப்பற்றதாக இருந்து கொண்டு ظهر وتجلى في الشكل والحد, அது சூரத்திலே வெளியாகி இருக்கிறது, உருவத்திலே வெளியாகி இருக்கிறது, எல்லையிலே வெளியாகி இருக்கிறது, உருவத்திலே அது வந்திருக்கிறது என்ற ஒரு வசனம் அங்கே வருகிறது. அதை மறைத்து விட்டார்கள். ஏன் மாற்றிக்கொள்வார்கள் அல்லவா? நாங்கள் ஒரு விவாதத்துக்கு போன பொழுது அவர்களிடம் கேட்டோம், உங்களிடத்திலே சூபத்துல் முர்சலா இருக்கிறதா என்று கேட்ட பொழுது ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். எங்க இடத்திலே அத்துஹபத்துல் முர்சலா அதனுடைய விரிவிரையோடு இருக்கிறது, கஷ்பில் ஹுஜிபில் முஸ்மலா, சூபி ஹஜ்ரத் நாயகம் எங்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் ஆம்சுகளையும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த கிதாபை கொண்டு காட்டினோம். இதோ பாருங்கள் உலமாக்களே, நீங்கள் கிதாபிலே இருட்டடிப்பு செய்யலாமா? கிதாபுடைய ஒரு வசனத்தை எடுப்பது அடுத்த வசனத்தை கழிப்பதா என்று கேட்டோம். ஆக அன்பு சகோதரர்களே, இதே போன்று எத்தனையோ விஷயங்கள் நடைபெற்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவர்கள் எங்களை முர்த்தத் முர்த்தத் என்று சொன்னார்கள், மக்கள் கேட்கவில்லை. உடனடியாக ஃபத்வாவை அமுல் செய்யும் ஒரு கூட்டத்தை வைத்தார்கள். எங்கே வைத்தார்கள்? கல்முனையிலே, கல்முனை குடியிலே ஃபத்வா அமுலாக்கும் கூட்டம் என்று வைத்தார்கள். அந்த கூட்டம் எப்படி முடிந்தது தெரியுமா? உலமாக்கள் ஓட்டம் பிடித்து ஓடினார்கள், திசை தெரியாமல் பறந்தார்கள். அன்று 10 மூடை அரிசி ஆக்கப்பட்டது, அவ்வளவு சோறும் அப்படியே இருந்தது, கரை நாரி புளித்தது. கூட்டம் இடையிலே குழம்பி விட்டது, அல்லாஹு தஆலா குழப்பி விட்டான். ஆக இப்படியான எத்தனையோ அந்த ஃபத்வா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். இது இப்படி இருக்க, இன்று நாங்கள் எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத் மக்கள், எங்களை ஆதரிக்கின்ற மக்கள் இலங்கையிலே எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக என்னை பொறுத்தவரையிலே, நான் என்று பேசவில்லை, எங்களை பொறுத்தவரையிலே நான் அங்கு கொழும்பு, காலி போன்ற நகருக்கு சென்று இந்த தௌஹீதை படிப்படியாக போதனை செய்கிறேன், இந்த ஃபத்வாவை உடைக்கிறேன் என்பதை அறிந்து இன்று எனக்கும் கூட எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள். காலியிலே, காலி சோலையிலே நான் பேசினேன், கோட்டையிலே என்னை பேச விடவில்லை, தடுத்தார்கள். கடைசி நிமிடத்திலே தடுத்து விட்டார்கள். அதுக்கு நியாயம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபாரூக் மௌலவி எங்களை விட அறிவிலும் ஆற்றலிலும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலும் கூடியவர். அவர் குர்ஆனுக்கு அந்தரங்கமான கருத்தை சொன்னால் எங்களை மக்கள் கிண்டல் செய்து விடுவார்கள். அவர் இன்று பேசிவிட்டு ஓடி விடுவார். நாளை மக்கள், மதரசா மாணவர்கள் அவருடைய பேச்சிலே குறிப்படுத்தி எங்களிடத்திலே கேள்வி தொடுத்தால் நாங்கள் என்ன செய்வதென்று சொல்லி தென் மாகாண ஆளுநருடைய காலிலே போய் விழுந்து எங்களுடைய போலீஸ் பம்ஷனை தடை செய்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் தடைபடவில்லை, ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக காலி மாநகருக்கு சென்று நாங்கள் பேசத்தான் போகிறோம் என்பதை உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, எனது பேச்சிலே இருந்து நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற சாராம்சம் என்னவென்றால், இந்த ஃபத்வா கொடுக்கப்பட்டதற்கு காரணம்
தீனின் மீது உள்ள ஆவல் அல்ல, கொள்கை சம்பந்தப்பட்ட கவலை அல்ல, பொறாமைதான் இதற்கு பின்னணியாக இருந்தது. இதற்கு முன்னணியாக இருந்து பத்துவா கொடுத்தவர்கள் வஹாபிகள். நான் பேர் சொல்ல மாட்டேன். ஜாமியா நலீமியாவிலே 7 வருடம் படித்த ஒரு மௌலவியை நான் ஒரு நாள் கொழும்புக்கு போகும் பொழுது வாகனத்திலே சந்தித்தேன். அவரும் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுடைய ஜாமியா நலீமியாவினுடைய வேந்தர் மன்சூர் ஹசரத் அவர்கள் உங்களை எதிர்க்கிறார். அவர் வஹாபி, அவர் கந்தூரியை எதிர்க்கிறார், மௌலிதை எதிர்க்கிறார். ஆனால் பத்துவா கொடுத்த விதத்தை எங்களுடைய மன்சூர் ஹசரத் அவர்கள், ஜாமியா நலீமியாவுடைய வேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு எதிரான ஒரு மௌலவி என்னிடத்திலே சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நான் பேர் சொல்ல மாட்டேன். மௌலவி அவர்களே, உங்களுக்கு தெரியுமா ஒரு விந்தையான கதை என்ன தெரியுமா? கொழும்பிலே உள்ள உலமாக்கள் தான் பத்துவா எழுதினார்கள், சிவத்த புஸ்தகம் அச்சிட்டார்கள். இந்த பத்துவா அச்சிடும் வரை நம்முடைய காத்தான்குடி மரியாதைக்குரிய உலமாக்களுக்கு இந்த பத்துவாவிலே உள்ள ஒரு எழுத்து கூட தெரியாது. கொழும்புக்கு போன பொழுது பத்துவா கிதாபு அச்சிடப்பட்டு பார்சலாக ரெடி ஆக்கப்பட்டிருந்தது. வேனிலே தூக்கி போட்டார்கள், வந்து கொண்டிருந்தார்கள் காத்தான்குடிக்கு. 2 உலமாக்கள் பத்துவா என்ற அந்த மையத்தை பக்கத்திலே வைத்துக் கொண்டு வரும் பொழுது ஒருவரை பார்த்து ஒருவர் கேட்டாரா, தம்பி ஊருக்கு போய் என்னடா சொல்ற, என்ன பலாய எழுதிருக்கானுங்களோ, இந்த பத்துவாவில் என்னத்தை எழுதிருக்கானுங்களோ நாம பார்க்கல. ஆக அன்பு சகோதரர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, நீங்கள் மரியாதைக்குரிய உலமாக்கள் தான். ஆனால் நீங்கள் செய்த தப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மாதங்களிலே நீங்கள் எல்லாம் தலை குனிய வேண்டிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய விஷயங்கள் எங்களிடத்திலே வந்துவிட்டது. இப்பொழுது அதை விவரமாக நாங்கள் சொல்ல மாட்டோம். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஊரை பொறுத்தவரையிலே இன்று நாங்கள் 2 கோணங்களிலே தலை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று வஹாபிகள், அடுத்தது சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள். நான் எந்த ஊருக்கு ஹதீஸ் சொல்ல போனாலும் 2 கூட்டத்துக்கு சவால் போட வேண்டும். ஒன்று வஹாபிகள், அடுத்தது சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள். நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் கூட நம்மை ஆதரித்து பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள். காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த ஃபத்வா தான். நமக்கும் கருப்பு புள்ளி வைத்து விடுவார்களே என்று உலமாக்கள் அஞ்சுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, வஹாபிகள் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றிய சிந்தனையே கிடையாது. நீங்கள் திடமாக நம்பிக்கொள்ளுங்கள், வஹாபிகள் இப்னு தைமியா எதை சொன்னானோ, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எதை சொன்னானோ அதை சரி காணக்கூடியவர்களே தவிர இவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றிய ஆராய்ச்சியே கிடையாது. அதனால் தான் அவர்கள் மௌலிது ஓதக்கூடாது, ஹத்ம் ஓதக்கூடாது, சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கைகள் பிழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எங்களை விடுங்கள், ஃபத்வாவை ஒரு பக்கத்திலே வையுங்கள். காத்தான்குடியிலே மௌலிது ஓதுகின்ற உலமாக்கள், ஹத்தும் ஓதுகின்ற உலமாக்கள், தல்கீன் ஓதுகின்ற உலமாக்கள் இந்த வஹாபி உலமாக்களை ஏன் எதிர்க்க முடியாது? ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஒன்று, நீங்கள் எல்லாம் பரம்பரையாக செய்த விஷயம் தப்பு என்றதை ஒத்துக்கொண்டீர்களா? அல்லது இந்த 5-6 முந்தநாத்து பெய்த மழைக்கு நேற்று முளைத்த இந்த காளான்களுக்கு உங்களுக்கு பயமா என்று கேட்கிறேன். ஏன் மௌனிகளாக இருக்கிறீர்கள்? சத்தியத்துக்கு சவால் வரும் பொழுது தலை கொடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பித்அத்து அசத்தியம் வெளியாகும் பொழுது ஒரு படித்த ஆலிம் வாய் மூடி இருப்பானால் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குகளுடைய சாபமும் எல்லா சிருஷ்டிகளுடைய சாபமும் அந்த மௌனியாக இருக்கின்ற அந்த ஆலிமின் மீது உண்டாவதாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நாயக தோழர்களாகிய சஹாபாக்கள் எப்படி மதிப்பு கொடுத்தார்களோ அப்படி மதிப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் மதிக்க மாட்டீர்களா? சஹாபாக்களை உங்களால் வெறுக்க முடியுமா? நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம், எந்த இமாம்களுடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். ரசூலுல்லாவை கண்ணார பார்த்த சஹாபாக்கள் ரசூலுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார்கள் அப்படி மரியாதை கொடுங்கள். எப்படி மரியாதை கொடுத்தார்கள்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை மலஹருன் அத்தம்மு,
இறைவனுடைய பூரண உதயம் என்றுதான் மதிப்பு கொடுத்தார்கள். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையிலே பாபுல் கஸவாத் யுத்தங்களுடைய பாடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களோடு செய்த ஹுதைபியா என்ற அந்த உடன்படிக்கையின் பாடம் புகாரியை மறப்பீர்களா? அந்த பாடத்திலே ஒரு ஹதீஸ் வருகிறது. உருவா என்ற சஹாபி சொல்கிறார்கள், சமாதான தூதர், காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கிடையே சமாதான தூதராக கடமையாற்றிய உருவா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் ரசூலுல்லாவோடு சமாதானம் பேச போன பொழுது அந்த ரசூலுல்லாவுக்கு அவருடைய சஹாபாக்கள் கொடுப்பது போன்று கௌரவத்தை நான் எந்த அரசர்களுக்கும் எந்த குடிமக்கள் கொடுப்பதை நான் பார்க்கவில்லை. நான் மன்னாதி மன்னர்களுடைய சபைக்கு போயிருக்கிறேன், ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய சஹாபாக்கள் கொடுக்கின்ற அந்தஸ்தை போல மரியாதையை போல எந்த அரசர்களுக்கும் எந்த குடிமக்களும் கொடுப்பதில்லை. அவர் சொல்றார்கள், புகாரிலே வருவது, ரசூலுல்லாஹ் அவர்கள் கண்டு காரி துப்ப நினைப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு முன்னால் பெரிய கூட்டம். ரசூலுல்லாஹ் துப்பும் பொழுது அவருடைய துப்பல் பூமியிலே விழாது. சஹாபாக்கள் நான் முந்தி நீ முந்தி என்று கையை உயர்த்திக் கொள்வார்கள். யாருடைய கையிலே ரசூலுல்லாஹ்வுடைய துப்பல் விழுகிறதோ அதை அந்த சஹாபாக்கள் முகத்திலே பூசிக்கொள்வார்கள். சஹாபாக்கள் சிறுக்கை செய்தார்களா? மா தனஹம நுகாமத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கு சிந்துவார்களே, ஆனால் அந்த மூக்கு சீரல் பூமியிலே விழாது. சஹாபாக்கள் கையை குடித்து அப்படியே வேண்டி தங்களுடைய முகங்களிலே பூசிக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் வுது செய்யும் பொழுது அவர்களுக்கு பின்னால் பெரிய கூட்டம். அவருடைய திரு உடல்களிலே இருந்து உறுப்புகளிலே இருந்து விழுகின்ற கீழே விழுகின்ற நீரை சஹாபாக்கள் யக்தத்திலூன சண்டை போட்டுக்கொண்டு அந்த வுது செய்த தண்ணீரை எடுத்து முகத்திலே பூசிக்கொள்வார்கள். முஸ்லிமிலே வருகிறது, உம்மு ஐமன் என்ற ஒரு சஹாபி பெண், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உம்மு ஐமன் என்ற சஹாபி பெண் ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீரை குடித்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை குடித்தார்கள். அந்த காலத்திலே தலையிடிக்கு ஒரு வினோதமான மருந்துண்டு. தலையிடி வந்தால் தலையிலே இருந்து கொம்பு குத்தி இரத்தம் எடுப்பார்கள், கெட்ட இரத்தங்களை எடுப்பார்கள். அந்த இரத்தத்தை அலி இப்னு அபி தாலிப் குடித்தார்கள். ஆகவே நான் சொல்கிறேன், எல்லா இமாம்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த வஹாபிகளுடைய வலையிலே சிக்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தார்கள்? அவருடைய அதாவது மூத்திரத்தை குடித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஜலத்தை குடித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை குடித்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் மதித்தார்களே தவிர இவர்களை போன்று ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதன் என்று சொல்லவில்லை. ஆகவேதான் இன்றைய வைத்தியர்கள் சொல்கிறார்கள், இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைய வைத்தியர்கள் சொல்கிறார்கள், பிரசவ வேலையிலே பிரசவ தொழிலிலே ஸ்பெஷலிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய அதிவிசேட வைத்தியர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலே இருந்து நிரப்பமாக சகல சுகாதார வசதியோடு சகல விட்டமின்களோடு ஒரு பிள்ளை பிறப்பதாக இருந்தால் அது தாயுடைய வயிற்றிலே 8 மாசமும் 8 நாளும் 8 மணித்தியாலமும் இருக்க வேண்டும். 8 மாசமும் 8 நாளும் 8 மணித்தியாலமும் இருந்து ஒரு நிமிடமாவது தாண்டாமல் அந்த குழந்தை உலகத்துக்கு வருமானால் அந்த குழந்தை தான் அதாவது சுகாதார எந்த நோயற்ற அதாவது விட்டமின்கள் தாது புஷ்டிகள் நிறைந்த குழந்தையாக பிறக்கும் என்று வைத்தியர்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் ரஜபு மாதம் பிறை நாளிலே சனித்தார்கள். அப்துல்லா அவர்களுடைய நுத்ஃபா அந்த இந்திரியம் ஆமினா நாயகியுடைய கற்ப குவலறையிலே ரஜபு மாதம் பிறை நாளிலே இறங்கியது. கணக்கு பாருங்கள், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 8 மாசம். பிறை நாள் என்றால் 12 கிடையிலே 8 நாள் 8 மணித்தியாலம். ரசூலுல்லாஹ் 11 மணிக்கு சனித்தார்கள் என்றால் 5 மணிக்கு பிறந்தார்கள். 8 மாதம் 8 நாள் 8 மணித்தியாலங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்து பிறந்தார்கள். ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தரத்திலே வைத்து ரசூலுல்லாஹ்வை இடை போடாதீர்கள். நீங்க அக்குசி போறது போல, நீங்க மூத்திரம் பேசுறது போல ரசூலுல்லாஹ் பேஞ்சார்கள், நீங்க மனைவியோட படுக்கிறது போல படுத்தார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்கள் கீழ்த்தரமான ஹயவானியத்தான மிருகத்தனமான அந்தஸ்திலே வைத்து அந்த ரசூலை இடை போடாதீர்கள். அப்படி போட்டீர்களே ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதன் என்று. அந்த ரசூலை ரசூலுடைய இடத்திலே வைத்து பாருங்கள் என்று கூறி என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நாடளாவிய ரீதியிலே சுன்னத் வல் ஜமாஅத்தாரின் கொள்கைகளை பிரகடனம் செய்து விளக்கமளித்து வருகின்ற எமது அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியின் அதிபர் மௌலவி அல்ஹாஜ் ஃபாசில் MSM ஃபாரூக் காதிரி அவர்களின் ஆத்மீக பேருரையை இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு நாம் வழங்கவிருப்பது அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரி மாணவர் MS ஃபௌசுல் அமீன் அவர்களின் இஸ்லாமிய கீதம். நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதா, மனராகம் தேடுதா. நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதா, மனராகம் தேடுதா. அன்பிலே ஒரு நனைந்த இதயம் அண்ணலே உம்மை தேடுதே. பூமியில் உயிர் பிரியும் முன்னர் ஜோதியே முகம் காணலே. நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதாம், மனராகம் தேடுதா. கண்டு கொள்ளும் ஆசை கல்வில் தினப்பாசை, கற்பனை கனவுகள் கெடலாமா, கட்டிவிட்ட கோட்டைகள் விடலாமா. பூங்கவிதை சென்று உங்கள் முகம் கண்டு நிதம் இங்கு துடிக்குது உயிர் நாடி. நிம்மதி இழக்குது நிலை மாறி. பாவியின் அபிலாசையை இனி யார் தீர்ப்பது, பாதைகள் தடுமாறுதே வழியார் சொல்வது. பார்வைகள் பட்டதும் பாவம் கலைந்தோடும், நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதா, மனராகம் தேடுதா. பால் குடிக்கும் நேரம் பார்த்திருந்தேன் நான், காட்சியின் காலம் கரிகாலம். இன்று இல்லையே இல்லாலம். உயிர் பிரியும் நேரம் உறவினர்கள் யாரும் உதவிட மாட்டார் ஒருபோதும். நபியே அந்நிலை என்னாகும், மதினிலா மதி முஹம்மதே மனம் தேடி அலையுதே. கண்ணிலே தினம் காணலே கடல் பெருகியோடுதே. காதலன் நினைத்தான் வரம் வேண்டும், நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதாம், மனராகம் தேடுதாம். அன்பிலே ஒரு நனைந்த இதயம் அண்ணலே உம்மை தேடுதே. பூமியில் உயிர் பிரியும் முன்னர் ஜோதியே முகம் காணலே. நான் அழுதி பாடிடும் புது ராகம் கேட்குதாம், மனராகம் தேடுதா. வசலாம். இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா.